ஹாய், ஹலோ, வணக்கம். நாக்கில் வச்சோன்னே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 1 கப் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அதில் 2 கப் சர்க்கரை அதில் போட்டுக்கோங்க. சர்க்கரை கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை சலிச்சிடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை நான் நல்லா சலிச்சுக்கிறேன். இதோட ஒரு 1/2 கப் மில்க் பவுடரையும் சேர்த்து அதையும் நல்லா சலிச்சுக்கிறேன். 1 கப் எண்ணெயை அதில் ஊற்றிக்கிறேன். எந்த மாவில் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் எண்ணெய் அதில் ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி 1/2 கப்பு நெய், 1/2 கப்பு ஆயில் ரெண்டுத்தையும் சேர்த்து சூடு பண்ணி வச்சுப்போம். இப்போது அந்த பாகு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாகு ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம மாவு கரைச்சி வச்சுருந்த மாவை ஆட் பண்ணிக்கிறோம். அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் இப்போது நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க நெய்யும் எண்ணெய் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிண்டணும். கிண்டும்போது இந்த சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி கரெக்டாக கிண்டுங்க. கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த கீ அப்சர்வ் ஆனதும் நம்ம திரும்பவும் என்ன பண்ணணும்னா ஆயிலை விடணும். திரும்ப ஆயில் விட்டுட்டு அது அப்சர்வ் ஆகணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எண்ணெயும் கீயும் சேர்ந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம போட்டிருந்தது நல்லா கெட்டியாக வரணும். அந்த சைட்ஸ்லலாம் நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அதில் இதை கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அதை நம்ம பீஸ் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். செம்ம டேஸ்டான பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான மைசூர் பாக் ரெடி. பிடிச்சிருந்தா like and share and subscribe this video.